மதுரையின் ஒதுக்குப்புறமான கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் வித்யா. வறுமையின் கோடுகள் அவள் முகத்திலும் வாழ்க்கையிலும் அழுத்தமாக பதிந்திருந்தன. ஆனால் அவளது கண்களில் ஒரு கனவு மின்னியது. எப்படியாவது தன் கிராமத்திற்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் அது. அவளது தந்தை விவசாய கூலியாளியாகவும் தாய் வயல் வேலை செய்பவராகவும் இருந்தனர். கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடத்துவதே பெரும் போராட்டமாக இருந்தது. வித்யா ஊரில் உள்ள சிறிய அரசு பள்ளியில் படித்து வந்தாள். அங்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை. மழை பெய்தால் கூரை ஒழுகும், போதுமான ஆசிரியர்கள் இல்லை. தன் கிராமத்து குழந்தைகள் இதே நிலையில்தான் தொடர வேண்டுமா என்று அவள் மனம் அடிக்கடி வேதனைப்படும். ஒரு நாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார். கிராமத்தின் வளர்ச்சிக்கான சிறந்த யோசனை. வித்யாவுக்கு இது ஒரு வாய்ப்பாக தோன்றியது. இரவும் பகலும் யோசித்து தன் கிராமத்தில் ஒரு தரமான பள்ளிக்கூடம் அமைப்பதற்கான ஒரு விரிவான திட்டத்தை எழுதி சமர்ப்பித்தாள். அவளது திட்டத்தில் நவீன வகுப்பறைகள், நூலகம், விளையாட்டு மைதானம் என அனைத்தும் இடம்பெற்றிருந்தன. போட்டியின் முடிவுகள் வந்தபோது வித்யாவுக்கு ஏமாற்றம். அவளது யோசனை முதல் பரிசை பெறவில்லை. ஆனால் அந்த பள்ளியின் நிர்வாகி வித்யாவின் திட்டத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர் வித்யாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீயே இந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டு. உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்கிறேன். வித்யாவுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அவளிடம் பணமில்லை, செல்வாக்கில்லை. ஆனால் அவளது கனவின் மீதான நம்பிக்கை அவளுக்குள் ஒரு புதிய சக்தியை ஊட்டியது. அவள் வீடு வீடாக சென்று உதவி கேட்டாள். முதலில் பலரும் அவளை ஏளனமாக பார்த்தார்கள். சிலர் அவளை பைத்தியக்காரி என்றார்கள். ஆனால் வித்யா மனம் தளரவில்லை. தன் கனவின் அவசியத்தை அவள் ஒவ்வொருவரிடமும் எடுத்துச் சொன்னாள். அவளது விடாமுயற்சியையும் தீராத நம்பிக்கையையும் பார்த்த சிலர் மெல்ல மெல்ல உதவ முன்வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேரத் தொடங்கியது. ஊரில் உள்ள இளைஞர்கள் அவளுக்கு உதவியாக களத்தில் இறங்கினார்கள். அவர்களே செங்கற்களை சுமந்தார்கள், சிமெண்ட் கலவையை உருவாக்கினார்கள். திட்டமிட்டபடி பள்ளி கட்டுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. பல தடைகள் வந்தன. பணப்பற்றாக்குறை ஒரு புறம் என்றால் சிலர் வேண்டுமென்றே வேலையை தடுக்க முயன்றார்கள். ஒரு கட்டத்தில் வித்யா உடைந்து போனாள். என்னால் இனி முடியாது என்று நினைத்தாள். அப்போது அவளது தந்தை அவளிடம் வந்தார். வித்யா, நீ ஒரு சாதாரண பொண்ணில்ல. உன் கண்ணுல ஒரு வைராக்கியம் இருக்கு. நீ நினைச்சத சாதிக்கிற சக்தி உனக்குள்ள இருக்கு. இந்த ஊருக்காக நீ செய்யற இந்த காரியம் பெரிய விஷயம். பின்வாங்காதே என்று ஊக்கப்படுத்தினார். தந்தையின் வார்த்தைகள் வித்யாவுக்கு புது தெம்பை கொடுத்தன. அவள் மீண்டும் முழு மூச்சோடு களத்தில் இறங்கினாள். பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவளது கனவு நனவானது. அந்த கிராமத்தில் அழகான வசதிகள் நிறைந்த ஒரு புதிய பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டது. பள்ளியின் திறப்பு விழாவில் ஊரே திரண்டிருந்தது. வித்யாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் மேடையில் பேசும்போது, இது என் கனவு மட்டுமல்ல, இந்த கிராமத்து குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான ஒரு விடியல். எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினாள்.